தண்ணி குடித்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். இது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கலாம். கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா தண்ணி குடித்தாதான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும். இது ஏன் குடிக்கிறோம், இது குடிக்கிறதால என்ன பெனிஃபிட்ஸ், தண்ணி குடித்தா எவ்வளோ தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கும் நீங்கள் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்காக நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க கோச்சஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு, தண்ணியை ஏன் குடிக்கணும், இந்த தண்ணியை நம்ம எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு ஒரு கேல்குலேட்டர் இருக்குங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 1 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். 40 கிலோனா 2 லிட்டர் வாட்டர். அப்போ 100 கிலோ அப்படின்னா 5 லிட்டர் வாட்டர். மினிமம் மேக்ஸிமம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர்லேருந்து 4.5 லிட்டர் வரைக்குமே வாட்டர் கன்சம்ஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி ஃபுல்லாகவே வாட்டர் சோர்ஸ் ஆஃப் பாடி, தண்ணீர் நிறைந்த உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தண்ணீர் ஏன் நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணுங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் தண்ணியை ப்ராப்பரான பேசிஸில் ப்ராப்பரான டைமுக்கு குடிக்கணும். நிறைய பேர் ஒரே டைமில் 2 லிட்டர் குடிக்கிறதும், ஒரு நாள் ஃபுல்லாக 2 லிட்டர் குடிக்கிறதும், இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா இதில் ரிசல்ட்ஸ் இருக்காது. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் அப்படின்னா காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 2 லிட்டர் குடிச்சிருங்க. அண்ட் மதியத்துலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்குள்ள 2 லிட்டர் குடிச்சிருங்க. ஸோ இப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி உங்களுடைய பேலன்ஸ் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ் நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த தண்ணீரை டெய்லி பேசிஸில் யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. நம்ம ஸ்கின் எப்போவுமே ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா ஹெல்தி ஸ்கின் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். செகண்ட் பெனிஃபிட், கட் ஹெல்த்துங்க. நிறைய பேருக்கு நம்ம பேசும்போது வாயிலேருந்து துர்நாற்றம் வரதும், வயிறு உபசமாக இருக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு எல்லாமே தண்ணீர் பிரச்சனையால் தான். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க டெய்லி பேசிஸில் ஃபைபர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறீங்களோ ஈக்குவலாக தண்ணீரையும் யூஸ் பண்ணுங்கள். வாட்டரில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது 0 கேலரி அப்படின்றதால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க. கம்பல்சரி வாட்டர் தான் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபுட் ஹேபிட் எடுக்கிறோம் அப்படின்னா 75% ஃபுட் ஹேபிட்னாலும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% வாட்டர் தான். ஸோ இதுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் கொடுங்க. உங்களால் ப்ராப்பராக வாட்டர் இன்டேக் பண்ண முடியல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய H24 அதாவது ஹைட்ரேட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹைட்ரேட்டில் 20 சேஷேட் இருக்கும். உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இது வரும். இந்த ஒரு சேஷேட்டில் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா எனர்ஜியாகவும் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நம்ம ஹெர்பல் லைஃப் ஹைட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்சஸ் நிறையவே கிடைக்கும். நம்ம செல்ஸ்க்கு எல்லாமே ப்ரோட்டீன் தான் முக்கியம். அந்த ப்ரோட்டீன் சோர்ஸஸும் இந்த H24ல் இருக்குது. ஸோ இந்த ஹெர்பல் லைஃப்பில் இருக்கக்கூடிய H24 பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அந்த ப்ராடக்ட்டோட ஒர்க் என்ன, பெனிஃபிட்ஸ், யூசேஜ் எல்லாமே எங்கள் கோச்சஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.